ஜியோ டியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நாளை வெளியாகுவது மக்கள் தீர்ப்பா அல்லது டேஷ் கமிஷன் தீர்ப்பா, அமைகிறதா தொங்கு பாராளுமன்றம், அப்படி அமைந்தால் பிஜேபி செய்ய போகும் உள்குத்துக்கள் என்னென்ன, இதை பற்றி தான் விலாவாரியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் தேர்தலில் காணாமல் போயிருந்த தேர்தல் கமிஷனர்கள் வந்து நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு, நாங்கள் எங்கே காணோன்னு எல்லோரும் சமூக வலைதளத்தில் கேட்குறீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டு ஜோக் அடித்தாங்க. அதில் யாருக்கும் சிரிப்பு வரல. இருந்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது வந்து, நேற்று ஜனநாயக கடமையை நம்ம இந்திய மக்கள் ஆட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் 64 கோடி மக்கள் வந்துட்டு வாக்கு பதிஞ்சிருக்கிறாங்க, அதாவது ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வந்து நாளைக்கு ரிசல்ட் வெளியே வரப்போகுது. ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவங்க அதிகாரிகள் எல்லாம் நிறைய பேரை போட்டிருப்பாங்க. அந்த அதிகாரிகளில் யாரும் உள்குத்து வேலை எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல காங்கிரஸ் கட்சி அப்புறம் இந்தியா கூட்டணி கட்சிகள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியும் சரி, கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா, தேர்தல் கமிஷனே வந்துட்டு தில்லுமுள்ளு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில குற்றச்சாட்டுகளும் தகவல்களும் வருது. அது எது எப்படியோ நாளைக்கு ரிசல்ட்டு வந்துட்டு நல்லபடியாக வரும். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி ப்ரீபோல் அலையன்ஸ் அவங்க எடுக்கிற சீட்டை பற்றி ஒரு காணொலி போட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி இருக்க அந்த காணொலி, அதையும் பாருங்கள். அதில் வந்து நம்ம ஒரு ஒப்பீனியன் போல் மாதிரி போட்டிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி வந்து 221 சீட் எடுக்கும், இந்தியா கூட்டணி 272 சீட் எடுக்கும், அதை 50ன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தான் எலெக்ஷனில் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்லேயும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. என்டிஏ கூட்டணி 229 சீட்டு, அதில் பிஜேபி 199 சீட்டு, இந்தியா கூட்டணி 282 சீட்டு, அதில் காங்கிரஸ் மட்டும் 122 சீட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அலையன்ஸ் 160 சீட் எடுப்பாங்க. மற்றபடி நான் அலையன்ஸ் வந்து ஒரு 24 சீட்டும், அப்புறம் அதர்ஸு 8 சீட்டும் எடுப்பாங்க. ஸோ இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே வந்த ரிசல்ட்டு தான். இப்போ திரும்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸிட் போல்லையும் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுபடி நடந்தால் தான் உண்மையான ஜனநாயகம் நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு அர்த்தம். அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, வாங்க இதுக்கப்புறம் என்னென்ன உள்குத்து வேலைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு வேளை வந்து பிஜேபி வந்துட்டு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்து ஒரு 150 சீட்டு 170 சீட்டு அப்படி தான் வந்தது அப்படின்னா அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு அடங்கி தான் போவாங்க. அது ஆட்சியை விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அதே டைமில் காங்கிரஸ் வந்துட்டு 250 சீட்டு தான் எடுத்தது. காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் இருக்கிற சீட்டு, அதாவது நான் அலையன்ஸை வந்துட்டு கூப்பிட்டு 2 கட்சிகளும் வந்துட்டு நம்ம வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். பட் அந்த மாதிரி ஆட்சி அமைக்கும் போது சிறு கட்சிகள் இண்டிபெண்ட்டாக நின்றவங்களாம் ஒரே அடியில் ஜாக் பாட்ரு அப்படின்னு பணக்காரன் ஆகிடுவானுங்க. சரி, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி அந்த மாதிரிலாம் எல்லாம் பேரம் பேசி ஒரு ஓகே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஜேபி மெஜாரிட்டியில் வந்துருச்சுன்னா காங்கிரஸ் கப்சிப் தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதோடு வந்து அடங்கி போய் காங்கிரஸும் மற்ற எதிர்கட்சிகளும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படும். நிறைய சட்டத்திட்டங்கள் மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கக்கூடிய உள்குத்து வேலைகள். இதை தவிர உள்குத்து வேலைகளாக என்னென்னா, பிஜேபி வந்து நெக்டு மூமெண்ட்டில் வந்து ஆட்சியை இழக்குது, ஆட்சியை விடுது, மற்றபடி அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதிர்ச்சிகரமான நிறைய தகவல்கள் வருதுங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் சொல்கிறேன். இந்தியாவில் இருக்கிற இராணுவ மினிஸ்டருக்கு வந்து, இராணுவ தளபதிக்கு வந்துட்டு பதவி நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ பதவி நீட்டிப்பு செஞ்சுக்கிறனால என்ன நடக்க போகுதுன்னா, இராணுவத்தை வச்சு மற்ற எதிர்கட்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிடலும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது தவிர பார்த்திங்கன்னா, பிஜேபி வந்துட்டு பல பிரச்சனைகள், சித்து வேலைகள் செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறதா தகவல் வருது. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே டைமில் இப்போ வந்துட்டு தொங்கு பாராளுமன்றம் அமையும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் காங்கிரஸும் ஏறத்தாழ வந்துட்டு, பிஜேபி கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் ஏறத்தாழ ஈக்குவல் பலத்தில் வந்துட்டு ஒரு 240 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ என்ன ஆகும்னா, நான் அலையன்ஸில் இருக்கிறவங்களையும் சரி, இந்த பக்கம் இருக்கிற அலையன்ஸில் இருக்கிறவங்கள உடச்சி இந்த சைடு எடுக்கிறதும், அந்த சைடு இருக்கிறத உடச்சி இந்த சைடு எடுக்கிறதும் நடக்கும். பட் குதிரை பேரங்கன்னு சொல்லுவாங்க. அதை குதிரை பேரம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா இப்போ சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்குது. இருந்தாலும்
இந்த குதிரை பேரத்தில் காங்கிரஸோட இதில் பலை கில்லாடி வந்து பிஜேபி தான். ஸோ வந்து காங்கிரஸில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 பெரிய கட்சிகளை வந்துட்டு கொக்கி போட்டு தூக்க போகிறதா பிஜேபி வட்டாரங்களில் தகவல் பரவுது. அந்த தகவல் நம்மளுக்கும் கிடைக்கிது. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் இந்தியா கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஈக்குவல் ஷேரில் நம்மளுக்கு எம்பிஸ் வந்தாங்கன்னா இது வந்துட்டு நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. நம்பினா தாங்க சோறு அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. அப்படி தான் போகணும். ஏன்னா இப்போ கோடி மீடியா கொடுத்த கருத்து கணிப்பெல்லாம் நம்பலையா, உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நம்பலையா, அது மாதிரி தான் இதுவும். ஏன்னா அந்த மாதிரி சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நடந்தால் அதுவும் ஒரு பெரிய பெரிய கேள்விக்குறி இந்திய ஜனநாயகத்துக்கு, இந்திய மக்களுக்கு. அதே மாதிரி இராணுவ ஆட்சிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இராணுவத்தை வச்சு கட்டுப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் தேர்தல் கமிஷனில் இப்போ வந்திருக்கிற ஆளுங்க எல்லாமே பிஜேபி சப்போர்ட்டர்ஸு. அவங்க வந்து என்னென்ன வேலைகளை தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கும் போது சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அதில் வந்துட்டு விழிப்புடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் சொன்னாலும் அங்கே வந்து அதிகார மிரட்டலும் அப்புறம் பலவந்தப்படுத்துறதும் நடந்ததுன்னா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனில் அப்பாவு எவ்வளவோ அடம் பிடிச்சாரு போன எலெக்ஷனில். இப்போ சபாநாயகராக இருக்கிற அப்பாவு அவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஜெயிப்பை அறிவிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு ஜெயிச்சதாக சொல்லவே இல்லை. அவர் அந்த கேஸு இன்னும் நடந்து நம்ம நீதி பரிபாலன அமைப்பு தான் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அது வந்து தீர்ப்பு ஒன்றும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அவர் அடுத்த 5 ஆண்டுகளை நிறைவேற்றி சபாநாயகர்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு அடுத்த எலெக்ஷனை சந்திக்க போயிடுவார். இது போல தான் இருக்குது இந்தியாவோட நீதி பரிபாலன அமைப்புகள், தேர்தல் கமிஷன் எல்லாமே. இதை வச்சு நம்ம நொந்துக்கிறதா இல்லை வந்து இதெல்லாம் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு இயங்குறதா அப்படிங்கிறது எல்லாமே பாடத்தில் தான் வரும். அது போல தான் நம்மளும் நினச்சிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. பட் நாளைய ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து எண்ணங்களை நல்லதாக வச்சுருந்தா, அதே போல் மக்கள் எல்லாம் இந்திய மக்களோட எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நல்ல ஒரு ஆட்சி அமையும். நல்லபடியான ஒரு விடிவு காலம் இந்தியாவுக்கு பிறக்கும். அமெரிக்காவில் நடந்த மாதிரி நான் ஜனாதிபதி பதவியை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் அடம் பிடிச்ச மாதிரி இங்கே அடம் பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எண்ணங்களை நல்லதாக வச்சு அந்த எண்ணங்கள் படி செயல்பட்டால் எல்லாம் நல்ல தீர்ப்பே வரும். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.